என் தங்கப்பிள்ளையே, புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையின் விடியல் பொழுதில் உன்னை சந்திக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்த வேண்டும். என் பிள்ளையே, எதுவென்றாலும் சரி, இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் நீ கீழே போட்டு விடவே கூடாது. அதற்கான காரணத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். அந்த பொருள் என்னவென்றும் நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல போராடி கொண்டிருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, எதையுமே விட்டுவிடாமல், இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்து விடாமல் மன நிறைவோடும் மனம் நம்பிக்கையோடும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்திருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கவலைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று, எப்பொழுதும் உனக்கு வேண்டிய ஒன்று, இந்த ஒரு பொருளை நீ கீழே போட்டு விடுகிறாய் என்றால் அந்த பொருளுக்கு நீ கொடுக்கின்ற மதிப்பை குறைத்து விட்டாய் என்ற அர்த்தம். ஆனால் இதற்காக பலரும் படுகின்ற பாடு ஏராளம். எதுவுமே எளிதாக ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை என்று சொல்வது உண்மைதானே? அதன் அருமை தெரிந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள். இது போன்ற நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து உன்னுடைய மன நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாமல் உனக்கென எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நீ விரும்பிய அத்தனையும் உன்னால் நிறைவாக மீட்டுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நம் கையில் இருப்பது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதன் அருமை தெரிந்தவனுக்கு மட்டுமே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கும். அதன் அருமை தெரியாதவன், இது இல்லை என்றால் என்ன, இன்னொன்று கிடைக்கும் என்று யோசிப்பவனுக்கு அதன் அருமை எந்த காலத்திலுமே தெரிந்து விடுவதில்லை. அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு விரும்பியதை எல்லாம் சரியாக கொடுக்கின்ற பொழுதுகள்தான். ஆனால் அதை நாம் எப்படி பத்திரப்படுத்துகிறோம், எப்படி பாதுகாக்கிறோம் என்பது நம் கைகளில் தான் இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையுமே நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு தெளிவாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ உணர்ந்திடுவாய். என் பிள்ளையை, உன் முன்னால் எதற்குமே நான் துணை நிற்கும் பொழுது நீ யோசித்துதான் செயல்பட வேண்டும். ஏனென்றால் எனக்கென்ற சில கருத்துக்கள் உண்டு, எனக்கென்ற சில விஷயங்கள் உண்டு. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதல் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். உனக்காக நான் இருக்கும் வரை எந்த இடத்திலும் உன் வாழ்க்கை உன்னை கைவிடாமல் பாதுகாக்கின்ற பொறுப்பு என்னுடையதல்லவா? இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை முன்னின்று உனக்கு சொல்ல ஓடோடி வருகிறாள் என்றால் இந்த விடியல் பொழுதிலேயே இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று முழுமைக்கு மட்டுமல்ல, இது வாழ்க்கை முழுமைக்குமே நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். எத்தனை பொருட்களை நீ கீழே போட்டாலும் சரி, இந்த பொருளை ஒருபோதும் நீ கீழே போட்டுவிடக்கூடாது. நீ மற்ற பொருட்களை, பொன்னையோ பொருளையோ கீழே போட்டாயானால் அதனை எடுத்து நீ பயன்படுத்தி கொள்வாய். ஆனால் இந்த பொருளை நீ தரையில் மண்ணிலோ போட்டாயானால் மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாது. ஆனால் அப்படி மண்ணில் கிடக்கின்ற அதை கூட எடுக்கின்ற நிலையில்தான் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் உன் அம்மா சொல்கின்றேன், இப்படிப்பட்ட உலகம், ஏற்ற தாழ்வுகளை கொண்ட உலகத்தில் நாம் எப்பொழுதுமே சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று. என்ன நடக்கிறது என்றாலும், ஏது நடக்கிறது என்றாலும்
அத்தனையிலும் சரியான புரிதல் கொண்டு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்ற காலம். வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கின்ற காலம். அத்தனையிலும் என் பிள்ளை பேரதிசயங்களை நீ உணர வேண்டிய காலம். இந்த நொடி முதல் உனக்கு எல்லாவற்றையுமே நான் தெளிவாகச் சொல்கிறேன். என் குழந்தை, நீ ஒவ்வொன்றிலும் இருந்து இந்த வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்க முடியும் என்பதனை பற்றி சற்று ஆழமாக சிந்திக்க தொடங்கு. அது உனக்கு புரிய வைக்கும். இந்த சூழ்நிலைகள் என்னவென்று உனக்கு அது உணர வைக்கும். இத்தோடு உன் கஷ்டங்கள் தீர்ந்தது என்கின்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும். எல்லையில்லாத சந்தோஷங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உனக்கு எல்லா நேரத்திலும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் சரி, என்ன சோதனைகள் உனக்கு வந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வருவாய். அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ நிச்சயமான உண்மைகளை எல்லாம் சந்தித்து நீ கடந்து வருவாய் என்பதனை மறந்து விடாது. இனி நடக்கும் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித்தரும் நேரம். எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய். இந்த நேரம் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தும். உன்னை இந்த வாழ்க்கையின் உச்ச நிலைக்கு மீட்டு கொண்டு வரும். இனி எந்நாளும் நான் இருக்கும் நேரத்தை என் பிள்ளை நீ கவனித்து கொண்டே இரு. உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டங்களை தருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, விடியும் பொழுதில் உனக்கு வெற்றி பொழுதாக மாறுவதும் இந்த வாழ்க்கை உன் வசமாகுவதும் உன் கைகளில் இருக்கிறது என்று நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். இன்று நீ இந்த பொருளுக்கு கொடுக்கின்ற மதிப்புதான் உன்னை நல்லபடியாக எதிர்காலத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். உனக்குள் இருக்கின்ற எல்லா புரிதல்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். உன்னோடு நான் இருக்கும் நேரங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு கடந்து வர பழக வைக்கும். இத்தனை நாளுமே என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் நீ விரும்புகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் என்றென்றுமே உன்னுடையதாக மாறுவதை நிச்சயமாக நீ கணித்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்றால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் அவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பும் நம்பிக்கையும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது. நான் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக தருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நொடி முதல் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் நின்ற தேவைகளை எல்லாம் நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுப்பது போல உனக்கு வேண்டிய மாற்றங்களையும் மிக பெரிய அளவில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நாம் தொலைக்கக்கூடாது. அடுத்தது என்னவென்று நாம் நினைக்கும் காலம் இனி எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையின் அதிசயங்களை நீ கண்டு கொள்வாய். உன்னோடு நான் எதை எதிர்பார்த்து நிற்கிறேனோ, உனக்காக எந்த விஷயத்தை உணர்ந்து நான் தவிக்கிறேனோ அந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டு வாழ நினைத்து விட்டால் அது போதும். நம்பிக்கை உன்னை அதிசயப்படுத்துவது போல இந்த வாழ்க்கையிலும் உன்னை மிக பெரிய மாற்றத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. யார் உன்னை எதுவாக நினைக்கிறார்கள் என்பது அல்ல, நீ என்னவாக உன்னை பற்றி யோசிக்கிறாய் என்பதுதான் முக்கியம். அப்படியானால் இப்பொழுது நீ உன்னை பற்றி நினைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சரியாக வழிநடத்த தயாராகிவிட்டது. என் பிள்ளையே, இன்று நான் சொல்ல பொருள் என்ன தெரியுமா? உணவை நீ ஒருபோதும் சிந்திவிடாதே. என் பிள்ளையை தேவைக்கு தகுந்தாற் போல அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்கள், மற்றவர்களிடம் கையேந்தி நிற்கின்றவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். என் பிள்ளையை அதனை நீ எப்பொழுதுமே சரியாக பயன்படுத்து. ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அதிகமாக உணவு சமைத்து விடுவார்கள், அது மீந்துவிடும்.
அப்படியானால் அதை என்ன செய்ய முடியும்? அதனை நாய்களுக்கோ கோழிகளுக்கோ மாடுகளுக்கோ உணவாக நீ கொடுத்தால் அது உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அதை விடுத்து நீ வீண் தரையில் கொட்டுவதோ அல்லது யாருக்கும் பயன்படாத நிலையில் அதை ஆக்குவதோதான் நீ செய்கின்ற தவறு. அதனால் எப்பொழுதுமே நீ பயன்படுத்தாத ஒரு உணவுப் பொருள் இன்னொரு உயிருக்கு அது உணவாக பயன்பட்டது என்றால் அது போதும். நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா சந்தோஷத்தையும் அடுத்தடுத்த நிலைகளில் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோருக்குமே வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் வேண்டும். எல்லோருக்கும் வாழ்க்கையை பற்றிய ஒரு நிலையான புரிதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லாவற்றிலும் நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பிய விஷயங்கள் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எத்தனையோ முறை உனக்கு நான் சொன்ன விஷயம்தான் இன்று உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகின்ற நாளாக இருக்கிறது. அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? என் பிள்ளையை, உணவை வீணாக்க கூடாது என்பதுதான் இதன் தலையாய கருத்தாக இருக்கிறதல்லவா? இந்த நாளில் என் பிள்ளை, நீ செய்யக்கூடிய செயல்களில் எல்லாம் ஒரு உத்திரவாதம், ஒரு முடிவை எடுத்துக்கொள். எந்த நிலை வந்தாலும் நான் ஒருபோதும் இதையெல்லாம் விட்டுவிடாமல் சரியாக நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று, நமக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாக நம்மை மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை தொடர்ச்சியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டம், இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம், முன்னிற்கும் காலம், உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம். இனிமேல் அத்தனையையும் என் பிள்ளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய நேரம். சந்தர்ப்பங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் எப்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி சொல்கிறோமோ அதுபோல உணவின் தேவையை அறிந்தும் அதை வீணாக்காமல் நாம் இருக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிற்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தட்டி எழுப்பி, எத்தனையோ விஷயங்கள் நீ உணராமல் பல தேவையற்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கை அங்கு பாடாய்பட்டு கொண்டிருக்கின்றது. இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ யோசித்து பழகு. உனக்கென்று நான் கொடுப்பதை எல்லாம் உண்மை என்று நீ தெரிந்து கொள்ள பழகு. இனி எந்த நிலையிலும் நீ வாழக்கூடிய வாழ்க்கையை யாருக்காகவும் எந்த தருணத்திலும் நீ விட்டு விடாதே. உனக்கென்று நான் தரக்கூடிய நன்மைகள் உன்னை நிச்சயமாக இனிமேல் எல்லா நிலையிலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த சூழ்நிலை என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தாயினுடைய வரவழைப்பையும் உன் வீட்டிற்குள் கொண்டு வரும். இந்த பிள்ளைகள் இதன் தேவையை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இருக்கிறார்களோ அவர்களை தேடி நான் வருவேன். உன்னுடைய இல்லத்தில் அதனை குறைவில்லாமல் நான் பார்த்து கொள்வேன். எந்த சூழ்நிலையிலும் இதை தவிர்க்காமல் நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக உணரத்தான் வேண்டும். நீ விரும்புவதை எல்லாம் சரியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நடந்து முடியும் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் நேரம். அத்தனையிலும் உன் வெற்றியை நீ உணர்ந்து விடுவாய். இனிமேல் மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் எதையுமே செய்துவிட நீ தயாராகிவிடு. உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக உணர வைக்கும் நேரம். உன் மகிழ்ச்சி உனக்கு தொடரட்டும். எந்நாளும் உன் வெற்றியும் உன்னை தொடரட்டும். நீ இழந்ததை எல்லாம் விட்டுவிட்டு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி சிந்திக்க தொடங்கு. அத்தனையிலும் உனக்கான மாற்றங்கள் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இத்தோடு எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாகிவிடும் என்றுதான் உன் அம்மா நானும் யோசிக்கின்றேன். இது நாள் வரையிலும் நீ இழந்ததை எல்லாம் தவிர்த்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று யோசித்து பழகு. யார் சொல்கிறார்கள் என்பதை நாம் எப்பொழுதுமே தெளிவில் வைத்திருக்க வேண்டும். என்ன விஷயம் நடக்கிறது நம்மை சுற்றி என்பதனை நாம் எப்பொழுதும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நடக்கும் எல்லாவற்றிலும் நமக்கான மாற்றங்கள் நம் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு வந்து தரும் என்பதனையும்
நாம் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது ஒவ்வொன்றும் நமக்கு நன்மைகளை கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. விடை தெரியாத வாழ்க்கை, விடை தெரியாத விஷயங்கள் என ஒவ்வொன்றிலும் நாம் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் நிலை வரும் பொழுது அத்தனையிலும் நமக்கான மாறுதல்கள் நமக்கு கிடைப்பதை நாம் என்னவென்று புரிந்து கொள்வோம். நமக்கென்று வேண்டிய ஒவ்வொன்றையும் நாம் கவனத்தோடு எடுத்துச் சொல்வோம். இனி நம்பிக்கை இழக்காதே. எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றும் உன் வசமாக கிடைக்கும். குபேர பகவானுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமை நிச்சயமாக அவரினுடைய வருகையால் ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்தும் என்பதனை மறந்து விடாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.